Okay, I want to introduce you, okay, ma'am? So first, from being an engineer, அதுக்கப்புறமா MBA, and then ஒரு ஐடி ஜாபுக்கு போயிட்டு இருக்காம நான் யூபிஎஸ்சி அஸ்பிரண்ட் யூபிஎஸ்சி அஸ்பிரண்டா இருந்து அதுக்கப்புறம் சடனா மேரேஜ் ஆயிட்டு இப்போ பேபி வந்துட்டு மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது இல்லாம கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியாவும் இருக்கீங்க இல்லையா ஒரு பிசினஸ் ஸ்கூல்ல. பட் இதெல்லாம் ஒரு இன்ஜினியர்ல எஸ் ஒரு இன்ஜினியர்ல இருந்து இப்ப வந்துட்டு ஒரு எஜுகேட்டரா மாறிட்டீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹவ் வாஸ் த பார்ட் ஃபார் யூ? எப்படி வந்து உங்களுக்கு? So I'm basically a textile engineer. Yes. Audible இருக்குல? நான் பேசுறது clear-ஆ இருக்கு? Yes, yes. Clear, ma'am. I'm a textile engineer basically. So after I finished my textile engineering, I worked with Aditya Birla. Aditya Birla also gave me a lot of exposure. அங்கேயும் I took a lot of training sessions. So அந்த training sessions இருக்கனால அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எஜுகேட்டர் பார்ட். And I love this profession. எனக்கு பிடிச்சிருக்கு. I've been doing this with so much of passion and love. So I don't think there's a big change. Every day is a learning process, and whatever you learn, you're teaching it to others. எனக்கு இது பெரிய கஷ்டமாவும் தெரியல. இன்ஃபேக்ட் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓ நான் இன்ஜினியர்ல இருந்து எஜுகேட்டர் ஆயிருக்கேன். பட் டீச்சிங் வந்துட்டு டஃபஸ்ட் ஜாப், ஐ நோ இட். இப்போ சும்மாவே எல்லாம் கிளாஸ் எடுக்க முடியாது. we have to prepare. அதுக்கு behind that நிறைய இருக்கு இல்லையா? அதனால தான் நான் உங்களை கேட்டேன் இன்ஜினியர்ல இருந்து எஜுகேட்டர் அப்படிங்கிறது. I don't know, because I love it. I think I'm really doing it with a lot of interest அப்படிங்கறதுனால I don't find it difficult. நீங்க சொன்ன மாதிரி yes, it's not an easy process. அதுவும் ஒரு யூபிஎஸ்சிக்கோ டிஎன்பிஎஸ்சிக்கோ கிளாஸ் எடுக்கிறது வந்து நாட் ஈஸி ப்ராசஸ். டெஃபினட்டாக நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் கொஞ்சம் என்ஜாயபுளாக இருக்கிறதுனால நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இம் ஜஸ்ட் கோயிங் அஹெட். we'll see things are good so far. அதனால அப்படி போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். ஆல் ஆஃப் அ சடன் உங்களுக்கு எப்படி ஆன்லைன் கிளாஸ் எடுக்கணும்னு தோணுச்சு மேம்? ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா like you told, as you already told, எனக்கு ஒரு பேபி இருக்கான், ஒரு பாய் பேபி. he is 1 week and 1 month old. So 50 பையன். Before my baby, before becoming a mother, I worked with a college in Coimbatore as the head of the placement department, placement training faculty department. I was taking care of all the training for that whole college. So அதுக்கப்புறம் அப்படியே it became abrupt end to all the life and homemaker life settle ஆயிட்டேன் after baby. So when I had to stop everything that I was doing for a long time, yes, initial phase ரொம்ப என்ஜாயிங்காக தான் இருந்துச்சு. I started enjoying being at home. கொஞ்ச நாள் கழிச்சு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எதுவுமே பண்ணாமல் ரொம்ப ரஸ்ட் ஆகிட்டு இருக்கோம்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுங்க அந்த வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ரஸ்ட் ஆகிட்டு இருந்தேன். படிச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. I wanted to do something. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்று ஆன்லைனில் கிளாஸ் இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணேன். அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணேன். ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது I'm not a versatile person. இது வரும் அது வரும், அது தெரியும் இது தெரியும் அப்படிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் இருக்கு, I can teach people. And okay, I've been learning for a long time. அதெல்லாம் வேஸ்ட்டாக போகிறது. And that's how Shiksha Base Vatika started. It started in a very small way to help a few people who are aspiring. But today it has grown really big, and in this Mother's Day I feel happy and proud being a mother and still doing this in the யார ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? அவங்க சிக்ஷா பை ஸ்வாதிகா, சிக்ஷா வந்துட்டு யார ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க. நீங்க உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல what do you think which attracted and யாரெல்லாம் அட்ராக்ட் பண்ணுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த சிக்ஷா ஆன்லைன் கிளாஸ்? I think this has become a big boom for people who want to learn from home, mainly working mothers. So working mothers இல்லைன்னா homemakers. ரெண்டு விஷயம், ரெண்டு ஆப்ஜெக்டிவ் இந்த சிக்ஷா பைஸ் பார்த்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு பெரிய சிட்டிக்கு போய் மெட்ரோ போய் ஒரு ஹியூஜ் ஃபேன்சி ஃபீஸ் பே பண்ணி ஒரு அகாடமியில் படிக்கிறது வந்து யாருக்கெல்லாம் சாத்தியப்படல, ஒரு ஃபவுண்டட் டிஃபிகல்ட், அவங்களுக்கெல்லாம் இது யூஸ் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் பிகேம் a big support to mothers, especially women who also want to learn, but they also have commitments. So the commitments amidst they want to learn, I think it's very support இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். That's why it's growing. Yes, கண்டிப்பா கண்டிப்பா.
நான் இத பத்தி சொல்றப்ப நான் இப்ப மோஸ்ட்லி நான் வந்துட்டு ஷேர் பண்ணுவேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்ல யாருக்காச்சும் தெரிஞ்சா ஷேர் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்றப்போ நான் உங்களை பத்தி சொன்னாலே அவங்க சொல்றாங்க பரவாயில்லையே இந்த மாதிரி ஒர்க்கிங் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தே கேனாட் கோ அவுட் இல்ல ஒர்க்கிங் மதர்ஸ் இல்ல கிட்ஸ் இருக்கிற இப்போ அவங்களுக்குமே முடியாது. ஈவன் ஐ எம் ஒர்க்கிங் இல்லையா, ஸோ எனக்குமே வந்துட்டு போயிட்டு அதெல்லாம் செட் ஆகாது. பட் இது வந்துட்டு ஐ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள் பீயிங் அட் மை ஹோம். ஐ எம் ஜஸ்ட் நான் படிக்கவும் முடியுது என்னால் டைம் எனக்கு இப்போ நான் ட்ராவலிங்னா எனக்கு டைம் ஆகும் இல்லையா, அது ஒரு 1 hour 2 hour அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபோன் எடுத்தோமா மேம் நோட் சொல்லுவாங்க எழுதிட்டு படிக்கிறது அந்த மாதிரி ஒரு ஃபீல். அந்த மாதிரி மோட்டிவும் இருக்கு. ஐ ஆல்சோ cannot go away. I have a baby at home. I am a breastfeeding mother. அது ரொம்ப பெருமைப்படுறேன் அது சொல்றதுல. on Mother's Day I'm a breastfeeding mother. அது breastfeed பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷன் இருக்கிற மதர். ஸோ எனக்கும் I don't miss my son. 2 hours 2.5 hours session முடிச்சோன்னா I can go to the other room and hug him and kiss him and feed him. So it's big support. So கஷ்டமா இருக்குமா ஒரு விட்டுட்டு இப்படி வர்றதுக்கு? ஆமா, பிகாஸ் பின்னாடி எனக்கு சவுண்ட் கேக்கும். கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது கூட நிறைய வாட்டி கேக்கும். Sometimes it is very like playing. Yes, I miss all that. பெரிய இல்ல, ஏன்னா என்னோட நல்லா பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. நான் இருந்தாதான் பிரச்சனையா இருக்கும். அதனால தயவு செய்து போயிரு, அவன் பாத்துக்கிறோன்னு சொல்றாங்க. சிக்ஷா யார் மேம் நேம் வச்சா? சிக்ஷா இந்த ஒரு நேம் யாருக்குமே கிரெடிட் கிடையாதா? கிரெடிட் யாருக்குமே கிடையாது. சாருக்கு கூட கிரெடிட் கிடையாதா? டெஃபினெட்லி நோ. அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நைஸ், ரியலி நைஸ், ரியலி நைஸ் மேம். It went along with my name அப்படின்னா நான் போட்டுட்டேன். நீங்க ஆஃப்லைன் கிளாஸ் ஓகே நைஸ், ரியலி நைஸ். எல்லாரும் சிக்ஷா பைஸ் பார்ட்டிக்கான இப்போ ஒரு இதுவாயிடுச்சு, ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. நான் தான் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, வந்து சேருங்க வந்து. பிகாஸ் ஐ ஃபீல் சோ கம்ஃபர்டபுள். இப்போ அவங்களும் ஒர்க் பண்றாங்க, எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குது. ஐ ஷுட் ஷேர் டு சம்வன் இல்லையா? யூ ஆல்சோ பி பெனிஃபிட்டட் லைக் ஹவ் யூ ஆர் டூயிங். யூ ஆர் கிவிங் சம் நாலேஜ் டு அஸ் விச் யூ ஹேவ் இல்லையா? அதே மாதிரி we have I am doing the same thing. அதனால நீங்க ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுக்கலான்ட்டு ஏதாச்சும் பிளான் இருக்கா உங்களுக்கு? ஆஃப்லைன் கிளாஸஸ் நாட் நோ, மேபி இன் ஃபியூச்சர். டு யூ ஹேவ் எனி ஐடியா? இல்ல ஒரு ப்ராப்பரா இப்ப நீங்க அந்த ஒரு சென்டர் பக்காவா ஒரு சென்டர் வச்சு நீங்க கிளாஸஸ் போயிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு எதுவும் ஐடியா இல்ல. பிகாஸ் லாட் ஆஃப் ஆல்ரெடி லாட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு. நேம் ஆஃப் ஃபியூ சூப்பர் அகாடமிஸ் இருக்கு. நான் படிச்ச அகாடமிஸே இருக்கு. சென்சர்ஸ் நிறைய அகாடமிஸ் இருக்கு. ஸோ அதுல அங்கே போய் they can benefit a lot. People who cannot afford going to the academy எனக்கு as of now தெரியல. ஐடியா மேபி மித்துல் பெருசானதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஐடியா வரும். அவர் ஸ்கூலுக்கு அனுப்பிட நீங்க எப்படி மேபி I have an idea of having kind of a place where people can come and learn. So வீட்ல வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் இல்ல, they don't have that luxury place to sit and learn. Being a budget, I want to have a library kind of thing where people can sit and learn. Then இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. எனக்கு கமர்ஷியலா ஒரு இன்டர்வியூ maybe and mostly of anyway all the best for that. இப்போ நீங்க வந்துட்டு ஃபீஸ் வந்துட்டு மத்த அகாடமிஸ் அதெல்லாம் கம்பேர் பண்றது இங்க வந்துட்டு கம்மி தான் உங்ககிட்ட இல்லையா? உங்களோட ஃபீஸ், உங்களோட செஷன் ஃபீஸ் இதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் அட்ராக்ட் பண்ணதும், மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணதுமே இதுதான். ஸோ காஸ்ட் ஆஃப் த ஃபீஸ் ஆல்சோ லெஸ். பீயிங் அட் ஹோம் ஆல்சோ த காஸ்ட் இஸ் ஆல்சோ லெஸ். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எப்படி ஓகே, இதுவே ஓகே? உங்களோட ஃபீஸ் பத்தி பேசுறது இப்போ இவ்வளோ இந்த ஒரு ஸ்டூடெண்ட்க்கு இந்த பர் மந்த் இவ்வளோ போதும் அப்படின்ட்டு நீங்க ஒரு வச்சிருக்கீங்க இல்லையா ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட் எப்படி டிசைட் பண்ணீங்க கம்மியா? ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஐ ஆல்சோ டிட் a few things freely. அதுக்கப்புறம் I didn't get
I didn't get in, that strong crowd who are really in need. Free அப்படிங்கும்போது everybody walks in and everybody sits to understand, okay, இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நிறைய பேர் started sitting and all that. அப்போ எனக்கு வந்து சீரியஸாக யார் இருக்கா, யாருக்கு நம்ம எஃபர்ட்ஸ் போய் சேரணும், யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் I was not able to understand. ஸோ அதனால I am charging a very minimal fee and I charge for accountability now. Never connected with any commercial institutes or fee எனக்கு மேட்ச் பண்ணி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு accountability-க்காக, and also when only you pay some amount from your pocket, you will understand, yes, நம்ம pay பண்ணி procedures கண்டிப்பா just for that. அதனால தான் fix that small amount. வேற ஒரு பெரிய இன்டென்ஷன் இல்லை. இப்போ ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்களா மேம்? ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கும், அதாவது லைவா இப்போ நான் உங்ககிட்டனா இல்லையா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சரி, நான் உங்க ஃப்ரெண்ட்லயே உட்காந்துட்டு நான் நோட்ஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் இவ கரெக்டா எழுதுறாளா இல்லையா என்ன விஷயம்ட்டு. பட் ஆன்லைன்ல இருக்கிறப்போ நீங்க ஹவு டு யூ கனெக்ட்? பிகாஸ் சின்ஸ் நான் ஆன்லைன்ல இருக்கிறதுனால நீங்க கனெக்ட் ஆகிறது எனக்கு தெரியுது. பட் உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கு தெரியுது. பட் நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்க? உங்களுக்கு அந்த ஸ்லைடு வேணுமா? அந்த ஸ்பெல்லிங் கரெக்டா சொல்லுவீங்க. ஸோ சம்திங் தெரியும், சம் மிஸ்டேக்ல நீங்களே கரெக்டா சொல்வீங்க இந்த ஸ்பெல்லிங் அப்படின்ட்டு. சம் வேர்ட் ஆர் எனி பிளேஸ் எனிதிங். ஹவு டு யூ கனெக்ட் பீப்புள் even though if you are not able to see us? I feel personally that all of you are learning ரொம்ப full wholehearted online அப்படிங்கிற விஷயம் எனக்கு அப்பப்போ மறந்து போயிடும். ஆன்லைன்ல தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் எனக்கே மறந்து போயிடும். ஆஃப்லைன்ல people are sitting in front of me அப்படின்னு நினைச்சிட்டு நான் பேசுவேன். ஸோ பேசும்போது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த டைம் இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும், மேபி வி ஷுட் ரிப்பீட் திஸ், இந்த கான்செப்ட் திருப்பி சொல்லணும், இல்லைங்க இந்த ஸ்பெல்லிங் மட்டும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ண ஐ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் தட் மூமெண்ட். என்னோட இன்ட்யூஷன் சொல்லும் அங்கே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அப்போ நான் கொஞ்சம் மேபி அந்த ஒரு பீரியட் ஆஃப் இயர் எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்கெங்க டிஃபிகல்ட்டி வரும்னு தெரிஞ்சிருக்கலாம். நானும் ஒரு ஆஸ்பிரண்டா இருந்து எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுதான் இப்போ சொல்லி தரேன். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் எங்கெங்க டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படிங்கிறதுனால கூட இருக்கும். பட் எஸ் கொஞ்சம் அங்கே டிஃபிகல்ட்டா இருக்குன்னா ஐ ஸ்டார்ட் ஸோ பெரிய ஒரு கால்குலேஷன்லாம் இல்லை, இந்த இன்ட்யூஷன் சொல்லி அங்கே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஓகே சரி, இப்போ நவடேஸ் எல்லாருமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய எடுக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க என்ன எப்படி ஐடென்டிஃபை பண்றது அவங்க இவங்க தான் கரெக்டான பர்சன்? நமக்கு எல்லாருமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ நார்மல் எல்லாம் தப்பு சொல்றது இல்லை, எவ்ரிவன் கேன் ஸ்டார்ட் அவங்களோட நாலேஜ் டெவலப் பண்றதுக்கோ இல்லை லைக் யூ ஹவு தே ஆர் ஷேரிங் ஹவு யூ ஆர் ஷேரிங் யுவர் நாலேஜ் லைக் தட் அவங்களும் டெவலப் பண்ணணும் ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் இவங்க தான் ஒரு ப்ராப்பரான பர்சன். மேபி காட் வந்துட்டு என்ன கரெக்டான பிளேஸ்ல என்ன சேர்த்துறாரு. நிறைய பேர் வந்துட்டு ஃபால்ஸான ஒரு இதுல விழுந்துருவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எப்படி நீங்க how to find out them whether they are correct or not, whether they are whether we can trust them or not? Very simple. ஒன்று வந்து கான்ஃபிடென்ட் யாருக்கு இருக்கோ அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. The confidence level and knowledge level, I don't think both are the same. Confidence இருக்கலாம், பேசிடலாம், கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், பட் ஜென்ரலா பேசலாம். கண்டென்ட் இருக்கா அப்படிங்கிற விஷயம் கான்ஃபிடன்ஸ்க்கு கண்டென்ட்டுக்கு மேட்ச் ஆகுது. அது ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் தானே தெரியும். இப்போ நம்ம ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கண்டென்ட் இருக்கா இல்லையான்னு தெரியும் இல்லையா? யூ கேன் ஆஸ்க் them, நீங்க எவ்வளவு வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எங்க படிச்சீங்க, எவ்வளவு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிருக்கீங்களா, உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அந்த மாதிரி நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருக்கீங்க. உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க ஃபைண்ட் them convincing yes அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ ஃபைண்ட் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா, இது ஒரு செமஸ்டர் எக்ஸாம் படிக்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் எக்ஸாமினேஷனுக்கு டியூஷன் எடுக்கிற மாதிரி கிடையாது. இந்த கிளாஸ் இந்த சப்ஜெக்ட் எடுத்து சொல்லி தரது it requires a lot of broad knowledge. ஒரு நேரோ நாலேஜில் இதை சொல்ல முடியாது, ஃபோக்கஸ் பண்ணி படிக்கவும் முடியாது. ஸோ ஒரு ப்ராட் நாலேஜ் வேணும். அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 2-3 இயர்ஸாவது அவங்க அந்த ஃபீல்டில் இருந்திருந்தா they'll be able to guide you better. இப்போ ஒரு 2-3 எக்ஸாமாவது அவங்க எழுதியிருந்தா அவங்களோட பிட்ஃபால்ஸ்லேருந்து உங்களுக்கு பெட்டராக கைட் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் நீங்கள் கொஞ்சம் யூ ஹேவ் டு என்கொயர் சம்திங் அபவுட் தெம்.
you must inquire how are they, how have they come into this field, அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எங்க இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, all that நீங்க கொஞ்சம் என்கொயர் பண்ணணும். அண்ட் ஐ திங்க் நீங்க என்கொயர் பண்ணதுல தப்பே இல்லை, பிகாஸ் யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் டைம், யுவர் மணி, உங்களுக்கு எல்லாமே ஸ்பெண்ட் பண்றீங்க. ஈவன் மணி யூ கேன் கெட் இட் பேக். 5,000 10,000 பே பண்ணிட்டு இப்போ நாட் ஓகே நீங்க திருப்பி எடுத்துக்கலாம். மணி உங்க டைம் போயிடுச்சுன்னா அது வேஸ்ட். ஒரு எக்ஸாம் வருது, அதுக்கு அந்த டைமுக்கு முன்னாடி தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுறது. எக்ஸாம் வில் நாட் ரிப்பீட் எவ்ரி டைம் யூ வாண்ட். ஸோ எக்ஸாம் ஒரு பீரியட்ல தான் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு 4 months 5 months தான் எஃபெக்டிவாக படிக்கணும். ஸோ தட் டைம் when you really feel you should learn thoroughly, very clearly and crack that time, நீங்க டெஃபினட்டா நல்லா என்ஜாய் பண்ணி கரெக்டான பிளேஸ்ல படிக்கணும். அப்பதான் அந்த டைம் கிராக் பண்ணணும். எவ்ரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கம் அகேன் அண்ட் கோ அகேன் அண்ட் ஃபைண்ட் சம்படி எல்ஸ். எக்ஸாம் வில் நாட் வெயிட். இது லாட் ஆஃப் பேக்ரவுண்ட் ஒர்க் திங்கிங் பண்ணுங்க, தப்பே இல்லை. பிகாஸ் உங்க டைம் இது, உங்களோட எஃபர்ட்ஸ், உங்களோட கரியருக்காக காம்படிஷன். ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ ஆல் தட் credentials of a person and then join. நெக்ஸ்ட் கொஸ்டின். உங்களோட ரெக்கார்டிங்ஸ் இதெல்லாமே வந்து திருப்பி உங்களுக்கே வருது இல்லையா? அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன தோணும்? உங்க மைண்ட்ல என்ன ஓடும்? என்ன என்ன உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஹானஸ்டா சொல்லணும்னா கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப ட்ரஸ்ட் பண்றோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை, அவங்களுக்காக தான் நம்ம ஒர்க் பண்றோம், அவங்களுக்காக தான் ரொம்ப எஃபர்ட் போட்டு எல்லாமே சொல்லி தரோம். ஸோ இந்த ரெக்கார்டிங் கம்ஸ் பேக் டு அஸ் இன் ரிட்டர்ன் ஃப்ரம் சம்படி எல்ஸ், ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் இனிஷியலி. பட் தென் இட்ஸ் ஓகே, நாட் அ பிக் டீல், பரவாயில்ல. த்ரூ திஸ் ரெக்கார்டிங் நமக்கு தெரியாமையே நம்மளை யாரோ அட்வர்டைஸ் பண்றாங்க, இட்ஸ் சைன் க்ரோயிங் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடும். தட்ஸ் ஆல். அட்வர்டைசிங் இஸ் ஓகே. அதையே வந்துட்டு நான் தேர் டெல்லிங் தட் ரெக்கார்டிங்ஸ் ஆல்சோ ரைட் த நோட்ஸ் அந்த மாதிரி டைம்ல இன்னும் நமக்கு இப்போ நான் அந்த பிளேஸ்ல இருந்தேன்னா எனக்கு கோவம் வரும். கண்டிப்பா எல்லாருக்குமே கோவம் தான் வரும். பட் அது எப்படி ஃபேஸ் பண்றீங்க நீங்க? இப்ப நான் அந்த சிச்சுவேஷன்ல இருந்தா மட்டும்தான் தெரியும். நான் இங்க இருந்து பேசலாம், நல்லா பேசலாம், எனக்கு கோவம் வரும் அப்படின்னு பேசலாம். பட் யூ ஆர் பீயிங் இன் தட் சிச்சுவேஷன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? I feel really hurted because ஏன் அது பண்ணாங்க, why they have done to us அப்படின்னு தோணும். பிகாஸ் நம்ம வந்து we trust somebody and we teach them, we put in all our efforts. So when they misuse that, அது டெஃபினட்டா கஷ்டமா தான் இருக்கும். For every ordinary woman மாதிரி அது எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். பட் என்ன பண்ண முடியும்? It is all done and over. So அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? I have to concentrate on the other batch. I cannot sit on this, I cannot spend time on this, I have the next class going. So அது ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கிறது how I can contain that. அதுதான் நான் யோசிக்கிறேன். After I contain that, I keep going again. And like I told you already, அது ஒரு sign of growing ஆ எடுத்துக்கிறேன். That's all. Fine. கண்டிப்பா sign of growing. இப்போ ரீசெண்டா நீங்க கோயம்புத்தூர் பேரண்டிங் நெட்வொர்க்ல ஆன்லைன் செஷன் அவங்க மூலமா கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா? அப்போ when they approached you, how do you feel? It was not an approach that they approached me, it was a mutual approach. So அவங்க என்ன வந்து approach பண்ணல. I know Swati earlier, Swati of Maya San, அவங்க CPN எனக்கு தெரியும். அவங்க முன்னாடியே அவங்க போஸ்ட்ல ஸ்டோரிஸ் அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. So when I was connected to Minu, CPN trustee and connected, so we did a mutual program. It was not that anybody of us approached each other, mutual program. In fact, I gave them the first suggestion. So at the time, I felt really happy. CPN is a big banner. Family Parenting Network is a really big banner, and they're doing wonderful things. They're very active. They keep themselves very live. A group of young energetic women ruling the CPN and the CAM அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, when I was also part நிறைய events COVID-ல, so COVID-19 lockdown periodல, in that event when I was also part, I really felt honored. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. I felt that one good opportunity to establish myself, to talk about me to a few people more, again from the lag opportunity அதான் அமைக்கிட்டு. And இந்த மாதிரி ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ் பேனர்ல பண்ணது it was a real big privilege. உங்களுக்கு வந்த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் ஃப்ரம் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம், சிக்ஷா ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்த பெஸ்ட் ஆர் ஹார்ட் டச்சிங் கமெண்ட்ஸ், வா எனக்கே அப்படியே முடியல, எனக்கு அந்த தண்ணி வந்து அந்த மாதிரி ஒரு
You felt so happy. நான் ஏதோ ஒன்று நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்றப்போ how do you, what is that best or favorite comment or compliment towards you? Okay, so நிறைய comments and compliments நிறைய highlight reviews, highlightsல என்னோட இன்ஸ்டாஸ்ல எல்லாம் ரிவ்யூஸ் போட்டுப்பேன். whatever I receive from my student, I make sure I post it there. ஆனா I don't post everything. வர ரிவ்யூஸ் எல்லாம் போஸ்ட் பண்ண மாட்டேன். Sometimes when I feel like doing, I post it. நிறைய யூடியூப் வீடியோஸ் சொல்ற மாதிரி lot of reviews இருக்கு. One review is very good. போஸ்ட் பண்ணதே இல்லை, எதுவுமே நான் போஸ்ட் பண்ணதே இல்லை. இப்போ ஒரு 100 ரிவ்யூஸ் வந்துட்டுனா அதுல 80-74 ரிவ்யூஸ் தான் நான் போஸ்ட் பண்ணேன். ரிவ்யூஸ் ஐ கீப் இட் ஃபார் மை செல்ஃப். அதுல ஒரே ஒரு ஸ்பெஷல் ரிவ்யூ till today I haven't posted it anywhere, but it's been very so close to my heart and so close to my profession, and I love that so much. I keep it very preserved. So I think that's compliment and something that I preserve for eternity. What is the difference between UPSC and TNPSC? It's a difference. Okay, UPSC I know it, but I just wanted to tell you. I know it because last week I just wanted to tell you to everyone, that's it. UPSC is an exam that will take up to clear IAS examinations, IAS, IPS, Central Government, Union Public Service Commission. So when the Central Government IAS agum, IPS agum, அந்த மாதிரி exams you can, அந்த மாதிரி designations you can take up Union Public Service Commission exams. But then if you want to work with Tamil Nadu government, you have to take up the examinations with Tamil Nadu government. So Tamil Nadu government Public Service Commission na Tamil Nadu Public Service Commission. So Tamil Nadu Public Service Commission conduct exams na Group 1, Group 2, Group 2A and Group 4 common exams. So when you write all these exams, you'll be posted in the Tamil Nadu government. So basic difference between TNPSC and UPSC is UPSC deals with the central government or the union government, whereas TNPSC deals with the state government. The basic difference. But yes, central government UPSC exam எழுதினாலும் you can come and work in your own state. எந்த டவுட்டுமே இல்லை. You get good ranks, all India ranks நல்லா வாங்கும்போது you will be posted in your own team cadre கிடைக்கும். So that's a added privilege. UPSC exams are one of the most toughest examinations and the most prestigious designations that they offer. Shiksha Labur, we had 2 weeks ago Dharmala IAS who took up the session. So she's an IAS officer from Tamil Nadu. ஸோ அவங்களுக்கு கேரளா கேட்டர் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு தமிழ்நாடு கேட்டர் கிடைக்கும். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டு இங்கே தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணலாம். பட் தமிழ்நாட்டிலே எக்ஸாம் எழுதி தமிழ்நாட்டிலே ஒர்க் பண்ணுறதுனா டேக்கப் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் லைக் ஃபார் மை ஹஸ்பண்ட் இஸ் ஒர்க்கிங். ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு யூ ஹவ் கிராஸ் சோ மெனி லெவல்ஸ் ஆஃப் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லையா? அப்போ நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஐயோ என்னடா இது கஷ்டமா இருக்கு அப்படி தோணுச்சா? இல்லை we can do it அப்படின்னு தோணுச்சா? மிக்சர் ஆஃப் போத்துங்க. ஐயோ என்னடா கஷ்டமா இருக்குன்னு தோணிருக்கு, பட் எஸ் பாசிபிள் அப்படின்னு தோணிருக்கு. மிக்சர் ஆஃப் போத் ரொம்ப கிளியரா ஐயோ நம்மளால முடிஞ்சிடும் அப்படின்னு தோணுனதில்லை, இது ஈஸி அப்படின்னு தோணுனதில்லை. மிக்சர் ஆஃப் போத். there were good days, there were bad days, there were a mixture of both good and bad days. There were days with a lot of pressure, there were days that were really ease, okay படிச்சிட்டோம் அப்படின்னு. So mixture of both தான். It's full of ups and downs in the சொல்றேன். It was a really mixture of both. இப்போ உங்க கூட படிச்சவங்க கண்டிப்பா இப்போ தர்மாலா மேம் மாதிரி கண்டிப்பா ஐஏஎஸ் ஆர் ஏதாச்சும் ஒரு கேடர்ல தேல்வி என்டரிங் இல்லையா? அப்போ நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா இன்னைக்கு அச்சா நம்மளும் போயிருக்கலாமோ அப்படின்ட்டு? நம்மளும் மேபி கொஞ்சம் எஃபர்ட் எடுத்துட்டு மேபி பண்ணிருக்கலாமோன்னு தோணிருக்கா? All my friends are in service in சொல்றேன். So a lot of people are in service and friends la. Friends and close friends and hostel mates and roommates எல்லாரும் நிறைய பேர் சர்வீஸ்ல இருக்காங்க. Yes, honestly சொல்லணும்னா a few days, a few times I have chosen to not take up the exams and stay quiet அப்படின்னு நினைக்கும்போது I have regretted ஏன் எக்ஸாம்ஸ் நான் எழுதக்கூடாது அப்படின்னு. I have chosen. Someone has questioned you. Hello ma'am, how are you? Vikram, someone. You just answer. Vikram, hello ma'am, how are you? Yes, asked you. Oh, okay. You're not audible, ma'am. Little bit. The voice is little bit low. Fine. இப்போ கேக்குதுங்களா? Okay. Yes, days were there that I felt really bad.
But not everything goes as you wish, இல்லைங்களா? அதுக்கு God has a different plan, then you have a different plan. So கண்டிப்பா. I'm happy with whatever I am today and whatever I have today. I'm really happy because சர்வீஸ்ல இருக்க நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி லைஃப் மிஸ் பண்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் ஃபேமிலி லைஃப் மிஸ் பண்றாங்க at my own same age. So I'm grateful I have that. And yes, I also feel that when I don't have it, இருக்கு, அது ரெண்டுமே மிக்சர் தான் சொல்லுவேன். பட் எனக்கு பெரிய வர்க்கம் அப்படின்னா சர்வீஸ் இல்லையே அப்படின்னு ஒரு வர்க்கம் இல்ல. பிகாஸ் ஐ ஸ்டில் ஹேவ் an opportunity, I still have a chance அப்படின்றதுனால I'm happy with what I have now. Okay, fine. இப்போ ஜாலியா இருக்குமா, ஹாப்பியா இருக்குமா, I take the present more comfortable, more comforting. The present comforts me more. Present you are enjoying. Yeah. You are enjoying. Yeah. சரி, ஒரு 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 3 டிப்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி பேசிக் 3 டிப்ஸ், இதுதான் பேசிக் டிப்ஸ் டு கிராக் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? 3 பேசிக் tips, very easy to learn. Next, consistency ரொம்ப ரொம்ப important. And read the results, and when you learn and work for it, it is possible. 3 விஷயம் தான், படிக்கணும், கன்சிஸ்டண்டா படிக்கணும், அந்த ரிசல்ட்டை யோசிச்சு படிக்கணும். தட்ஸ் ஆல். ஸோ அல்டிமேட்லி என்னன்னா படிச்சா பாசிபிள். தட்ஸ் ஆல். டிஃபிகல்ட்டே கிடையாது. மச் பாசிபிள் திங், ஈஸி திங், எனிபடி கேன் கிராக். ஒன்லி ஒன் திங், படிக்கணும், அது என்ஜாய் பண்ணி கன்சிஸ்டண்டா டெய்லி படிக்கணும். அந்த ரிசல்ட் ஓகே பி an IAS ஆஃபீஸர் அப்படின்னு நினைச்சு படிக்கணும். தட்ஸ் ஆல். ஸோ அல்டிமேட்டா 3லையுமே நான் சொன்னது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல எல்லாத்துலயுமே எது ஈஸியான சப்ஜெக்ட், எதுல ஈஸியான சாப்டர் எதுன்னு சொல்வீங்க? இப்ப நமக்கு சிலபஸ் இருக்கு இல்லையா, வாட் யூ வி நோ தட் உங்களுக்கு பாலிட்டி ஹிஸ்டரி எல்லாம் வரும், பட் உங்களுக்கு ஈஸி வரதை விட பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறது. நான் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் எதை ஈஸி நினைச்சு லாஸ்ட்ல படிச்சுக்கலாம், கடைசியா படிச்சுக்கலாம் அப்படின்னு நான் எதை படிக்கிறேன் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியோகிரபி. I will keep that for last because I think it will be interesting. I'll keep it at last because அது easy தானே, லாஸ்ட்ல பாத்துக்கலாம். Polity, history and very vast, easy தான், but vast தான் இருக்குன்னு சொல்லி I keep it the first preference. Geography, economics I'll push it to the last usually. சரி பாத்துக்கலாம், லாஸ்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு. So according to me, easy அப்படின்னு நான் கன்சிடர் பண்றது economics and geography. ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் படிக்கலாம் மேம்? 1 டேக்கு இவ்வளோ டைம், எப்படி டைம் அலாட் பண்ணலாம் எனக்கு சொல்லுங்க. முதல்ல எனக்கு சொல்லுங்க, அப்புறமா ஐ நீட் டு நோ. ஐ எம் லேர்னிங், பட் அலாட் பண்றது ஐ எம் லேர்னிங் இன் மை ஓகே. காலையில ஒரு 2 hours, ஈவினிங் ஒரு 2, பட் அந்த ப்ராப்பர் டைம் எனக்கு செட் ஆகல. அதனால ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ. Quantity, you must not, I mean, you need not have to stick on to big number. அந்த நம்பர் தேவையில்லை, குவாலிட்டி தான் முக்கியம். யூ டு ஃபிக்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன படிக்கணும், எவ்வளோ முடிக்கணும், அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை படிங்க, அவ்வளோதான். அதுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் படிக்கணும். பிகாஸ் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு தோணுது. ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட், அவங்க இப்போ சர்வீஸ்ல இருப்பாங்க. இன்ஃபேக்ட் என் ஹஸ்பண்டோட கலீக் அவங்க எப்படி படிப்பாங்கன்னா, இந்த போர்ஷன் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கு மேக்ஸிமம் டைம் நைட் 2 o'clock டன். ஸோ அந்த போர்ஷன் நைட் 2 o'clockல கம்ப்ளீட் பண்ணலன்னா அது கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் படிக்கணும். அது ஏர்லி மார்னிங் 4 ஆனாலும் சரி, 5 ஆனாலும் சரி, 2 o'clock முன்னாடி 12 o'clock அது கம்ப்ளீட் பண்ணிட்டு 2 o'clock வரைக்கும் படிக்கணும். Okay, so அந்த split up and learn that desired quality, not quantity. என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். இன்னைக்கு படிக்கணுமா அதை கிளியரா படிச்சுட்டோமா அதான். இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு ஸ்டிக் ஆன் டு த குவான்டிட்டி. 10 மணி நேரம் படிக்கணும் இதெல்லாம் தேவையே இல்லை. பிகாஸ் குவான்டிட்டியில கான்செப்ட் கிளாரிட்டி இருக்காது, குவாலிட்டி இருக்காது. ஸ்டிக் ஆன் டு தட் டைம் பீரியட், ஸ்டிக் ஆன் டு தட் சப்ஜெக்ட், ஸ்டிக் ஆன் டு தட் கிளாரிட்டி. நம்ம அவ்வளோ படிச்சிருக்கோம், எவ்வளோ தெளிவாக படிச்சிருக்கோம், அதுதான் முக்கியம். Not really the time matters or the hours, எப்பவுமே matters actually. Okay, so நீங்க ஒரு 3 hours படிச்சா கூட போதும், 2 hours படிச்சா கூட போதும். மேக்ஸிமம் 4 hours படிச்சீங்கனாலே குட். ஒரு நாளைக்கு 4 hours படிச்சீங்கனாலே வெரி வெரி குட். Not at all a big, not at all a small number. 4 hours is a really good time. Daily 4 hours படிச்சீங்கன்னா I think it's a wonderful thing. 4 hours into 7 days. So கிட்டத்தட்ட ஒரு வீக்குக்கு நீங்க குட் அமௌண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் நீங்க கவர் பண்ண முடியும் 4 hours படிச்சாலும். ஓகே, போதும் இந்த டிஎன்பிஎஸ்சி क्वेश्चंस எல்லாம் போதும். இதுக்கப்புறம் ஐ அம் கோயிங் டு ஷோ யூ சம் போட்டோ.